வாட்டி யோசிச்சு முடிவெடு. ரொம்ப நேரம் யோசிக்க கூடாது சக்தி. நான் கிளியரா டிசைட் பண்ணி தான் இதுல சைன் பண்ணிருக்கேன். நீயும் சைன் பண்ணு. ஆர் உனக்கு ஜனனி கிட்ட டிஸ்கஸ் பண்றது பெட்டரா இருக்கணும் பட்டா நீ அவகிட்ட பேசிட்டு கூட டிசைட் பண்ணு. இல்ல நான் அதுக்கு சொல்லல. அப்புறம் என்னதான் உன் ப்ராப்ளம்? ஏபா சைன் பண்ணுப்பா. இந்தா. பாஸ் கங்க்ராட்ஸ், வெல்கம் டு மன்றம். மன்றம் வந்த சக்தி சாருக்கு எங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். சக்தி உங்க சீட்ல உட்காருங்க. இங்க எதுக்கு? நான் கிரவுண்ட் ஃப்ளோர்லயே உட்காந்துக்கிறேன். அட வாங்க சக்தி, போய் உட்காருங்க. ஒரு குட்டி செலிப்ரேஷனுக்காக கேக் கட் பண்ணிடலாம் சார். வாங்க பாஸ் வாங்க. வாங்க கேக் வெட்டுங்க. சார் மேம் கொடுங்க. வெல்கம் சார் மெனி மெனி வாழ்த்துக்கள். அன்னைக்கு கிளைண்ட்டாக உள்ளே வந்தீங்க, இன்னைக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிட்டீங்க. நாளைக்கு மேமை கல்யாணம் பண்ணி லைஃப் பார்ட்னர் ஆகிடுங்க. நவீன் அதிகமா பேசாத. ஹி இஸ் மேரிட். எங்களுக்குள்ள இருக்கிற டைனமிக்ஸே வேற. ஓகே ஓகே, சாரி ஃபார் த ஓவர் ப்ரெஸிங் தனம். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆல் ஃபார் ஃபன் ஒன்லி. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபன் அண்ட் ஃபன் ஒன்லி. ஓகே, லெட்ஸ் டேக் எ செல்ஃபி. சீஸ். என்னாச்சு சக்தி? குந்தவை நீ அன்னைக்கே சொல்லிட்ட. இருந்தாலும் இப்ப மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ பழைய மாதிரி யோசிச்சு இதெல்லாம் செய்யல. சக்தி நான் 200% கிளியரா இருக்கேன். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு லைஃப் பார்ட்னர் வேணும்னு நான் நினைச்சதே கிடையாது. ஐ நீட் அ குட் ஃப்ரெண்ட். நல்ல பாசிட்டிவ் எண்ணத்தோட வாழ்க்கைய பார்க்க வைக்கிற ஒரு குட் ஃப்ரெண்ட். அவ்வளவுதான். மற்றபடி நீ எதுவும் நினைச்சு குழப்பிக்காத. ஹலோ பார்ட்னர், இதெல்லாம் யோசிச்சு ஆஃபீஸ்க்குலாம் வராம இருந்துடாதீங்க. ரெகுலரா வரணும் பாஸ். வேலையில நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நிச்சயமா வந்துடுவேன். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. ஆமால சொன்னியே, அவங்க 4 பேரும் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு. எப்படிப்பா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் அந்த வீட்ல இருந்து பார்த்தப்பெல்லாம் ஒருத்தர் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல. ஆனா இப்ப வரைக்கும் அப்படியே இருக்காங்கன்னா கிரேட் தான்ல. அதுதான் உங்க பலவீனமும் கூட. எதையுமே தனியா யோசிச்சு செய்ய மாட்டாங்க. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். சரி, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப நீ ஜனனி கிட்ட சொல்லு. நிச்சயம் அவ ஹாப்பி ஆவான்னு நினைக்கிறேன். ம், சரி நான் வரேன். பாஸ் எப்படி போறீங்க? ஆட்டோல தான். இருங்க. இந்தாங்க, இது இந்த காரோட கீ. இதை எடுத்துட்டு போங்க. எடுத்துக்கோங்க. ஐயா, காரெல்லாம் வேணாம். ஹலோ பாஸ், சொந்தமாலாம் ஒன்றும் கொடுக்கல. கம்பெனி காரு இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டெவலப் பண்ணி கம்பெனில அப்படியே நல்ல பெரிய பெரிய லக்ஸரி கார்ஸ் எல்லாம் வர மாதிரி அப்படி பண்ணுங்க. யோசிக்காத சக்தி, வாங்கிக்கோ. போங்க. தேங்க்ஸ்.
வரேன். ம். மாமா காப்பி குடிங்க. எல்லாரும் இப்படி நடந்ததே போட்டு உழப்பிக்கிட்டு இருந்த ஆகிற சோழியை யார் தான் பாக்குறது? மாமா நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலன்னு பெரியம்மா சொல்லுச்சு. இந்த காப்பியாச்சும் குடிங்க மாமா. தாருங்க உங்களுக்காண்டி நானே போட்டு கொண்டாந்தேன். என்னை போட்டு நோக்கடிக்காதீங்க, குடிங்க. மாப்பிள இந்தாங்க மாப்பிள.